முடிஞ்சா வந்துட்டு தீர்த்தி விட்டுட்டு கூட போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு டார்கெட் எல்லாம் மறந்துடணும். சரி, ஓகே, ஏதோ நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த இதை நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு டே 61. ஆக்சுவலாக காலையில் 11 ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் வந்துட்டு 4:30 ஆகுது. இடையில சரியான மழை, அதனால் வீடியோவே எடுக்க முடியல. 2வது ஆர்டரே மேட்ச் ஆர்டர் மாதிரி வந்தது, 2 ஆர்டர் ஒன்றா சேர்ந்து. அது என்னன்னா, ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ண விட்டாங்க. ஒரு ஆர்டர் வந்துருச்சு, இன்னொரு ஆர்டர். அதுக்கு அடுத்த ஆர்டர் போய் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா அங்கேயும் அதே மாதிரி லேட்டு. எங்கள் கஸ்டமர் பிளேஸில் லொக்கேஷன் ஒழுங்காக இல்லாமல் அங்கே இங்கே அப்படி இப்படின்ட்டு கடைசியில் பார்த்தோம்னா பக்கத்தில் தான் இருக்குது. கீழே கூட இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. மழை தூருது, ஒழுங்காகவும் காதில் விழ மாட்டேங்குது. நம்ம ஆர்டர் போடுறோம், சரி நம்ம இந்த வெளில நிற்கிறேன், கையை காமிக்கிறேன், ஏதாவது சொல்லணுங்கன்னா அதெல்லாம் இல்லை. அப்படியே வந்துவிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். நீங்கள் வந்துவிட்டு முடிஞ்சால் வந்துட்டு தீர்த்தி விட்டுட்டு கூட போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க போல. அந்த மாதிரி சோம்பேறித்தனம் நிறையா வந்துருச்சு. அதுவும் இந்த சவுகார்பேட்டை, ஜார்ஜ் டவுனு, இந்த இடத்துக்குலாம் போனோம்னு வச்சுங்க, நீங்கள் வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிடணும். நீங்கள் வந்துட்டு டார்கெட் எல்லாம் மறந்துடணும். இத்தனை டார்கெட் இல்லை, வந்துட்டு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணோம்னா நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு தான் முடிச்சுட்டு வரணும். செகண்ட் ஷிஃப்ட் வந்து 7 to 10ங்கிற மாதிரி வச்சுருந்தேன். அது அப்படியே 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 3 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா நமக்கு இன்சென்டிவும் ப்ளஸ் அந்த 3 ஆர்டர்ஸோட அமௌண்ட்டும் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணி ஏர்ன் பண்ணது 785. அப்புறமா 550 இன்றைக்கி இன்சென்டிவ் கிடச்சிது. 300க்கு பெட்ரோல் போட்டுருக்கோம். அப்புறம் ஃபுட்டு வந்துட்டு 120. இது எல்லாம் மைனஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம கையில் நிற்கிறது ஒரு 900 சம்திங் மாதிரி இருக்கும். போன வாரம் இதே ப்ராப்ளம் லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சுன்னு காலையில் போய் காமிக்க போனேன். நாளைக்கு போய் காலையிலேயே போயிட்டு அந்த மெக்கானிக் ஷாப்லேயே போய் கொடுக்கணும். இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே, ஏதோ நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த இதை நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி ஆகும், இன்ஷா அல்லாஹ்.